பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ, அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் குக்கரில் பண்ணுறதுனால. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி. அதை நான் நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், அண்ட் கொஞ்சமாக பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு நல்ல ரெசிபி. ஆக்சுவலி எல்லா ரைஸ் ஐட்டமுக்குமே இது சூட் ஆகும். என் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், சப்ஜி மாதிரி. அண்டு இது மெயினாக கலவை சாதம், லைக் லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், கோக்னட் ரைஸ், இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அண்ட் நம்மளுக்கு மார்னிங்ஸில் குயிக்காக பண்ணுறதுக்கு இது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. நான் இதில் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு 1/2 கப் ஆஃப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை விசில் வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 விசில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நல்லா குக் ஆகிடும். ஏன்னா நான் பொட்டேட்டோவை ஸ்மால் பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிக்காக போடலை. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு 2 விசில்ஸ் மட்டும் விடுங்க. விசில் ஆகிடுச்சு, ப்ரெஷர் இறக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோ கறி ரெடி. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.